பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்காவின் நிலைப்பாடு திடீரென மாற்றம் கண்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் காஷ்மீர் மாநிலத்தை ஆண்ட மன்னர் இந்தியா பாகிஸ்தான் என 2 நாடுகளுடன் இணைய மாட்டேன் என கூறி வந்தார். ஆனால் பாகிஸ்தான் திடீரென காஷ்மீர் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் காஷ்மீர் மன்னர் ஹரி சிங் காஷ்மீரை இந்தியாவோடு இணைப்பதாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து காஷ்மீரில் நுழைந்த இந்திய படைகள் பாகிஸ்தான் படைகளை தோற்கடித்தன. எனினும் அப்போது ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தில் பாகிஸ்தான் படைகள் காஷ்மீரின் சில பகுதிகளை ஆக்கிரமித்திருந்தன. இதனால் அந்த பகுதிகள் தற்போது பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. ஆனால் அந்த பகுதிகள் இந்தியாவுக்கே சொந்தம் என இந்திய அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. சில நாடுகள் அந்த பகுதிகள் இந்தியாவுக்கு சொந்தமானவை என்று கூறினாலும் ஐநா உள்ளிட்ட அமைப்புகள் மற்றும் பல நாடுகளும் அந்த பகுதியை சர்ச்சைக்குரிய ஒன்றாகவே பார்க்கின்றன. சமீபத்தில் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட நிலையில் இது குறித்து அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட புதிய இந்திய வரைபடத்தில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் அக்சாய் சின் ஆகிய பகுதிகள் இந்தியாவின் ஒரு பகுதியாக காட்டப்பட்டிருந்தன. இது அமெரிக்கா அந்த பகுதிகள் இந்தியாவுக்கு சொந்தமானவை என்பதை அங்கீகரித்ததாக பார்க்கப்பட்டது. அதேபோல இது பாகிஸ்தானுக்கு பின்னடைவாகவும் பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அந்த பதிவையே அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் தனது சமூக வலைதளத்தில் இருந்து நீக்கியுள்ளது. இந்த நிகழ்வுக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வரைபடத்தை இந்தியாவோடு இணைத்து வெளியிடப்பட்டிருந்த வரைபடமே காரணமாக பார்க்கப்படுகிறது.